ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாய் காணப்படுகிறது. இந்த நாளில் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நான் நன்மையே செய்கிறேன், என் வாழ்க்கையில் தீமையான காரியங்களே நடைபெறுகிறதே என்று சொல்லி நம்ம யோசித்து கொண்டே இருக்கலாம், சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிறாரு? தீமையான காரியம் தானே என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, நன்மையான காரியம் நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? தீமையான காரியத்திலும் ஒரு நன்மையான காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். என்னென்ன காரியங்களை நீங்கள் தீமையை அனுபவித்தீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் ஒரு நன்மையானது உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரப்போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, தீமையானது உங்களுக்கு நன்மையாக தேவன் முடிய பண்ண போகிறார். எந்த மனிதர்களாக உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்களோ அந்த மனிதர்களுக்கு முன்பாக நன்மையானதை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை கனப்படுத்த போகிறார். இந்த நாட்டில் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் ஒன்று தீமை செய்தாங்க. அந்த தீமை செய்த காரியங்கள் அனைத்துமே நன்மையாக தேவன் முடிய பண்ணினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் நன்மை செய்து பாடு அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ யோசிக்கலாம். இந்த நாளில் நன்மை செய்து பாட தீங்கு அனுபவி என்று சொல்லி தான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பாடுகள் வழியாக நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், அந்த தீமையான காரியங்களெல்லாம் நீ அனுபவித்து கடந்து வந்தாய், இந்த போராட்டங்களெல்லாம் நீ கடந்து வந்தார். இந்த நாளில் உனக்கு நன்மையான காரியத்தை நான் முடிய பண்ண போகிறேன். ஏன் கலங்கி தவிக்கிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இதோ உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன் நீங்கள் கலங்கி தவிக்கீங்க? ஏன் இந்த நாளில் வேதனைப்பட்டு துக்கியிருக்கீங்க? தீமையான காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ண போகிறார். அந்த நன்மையான காரியத்தை தேவன் இந்த நாளில் உன்னுடைய குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் பெற்றோருடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய படிப்பிலே, எல்லாவற்றிலும் தேவன் இந்த நாளிலே நன்மையாய் முடிய பண்ணும்படியாக ஒரு உயர்ந்த காரியத்தை அவர் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நம்ம நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு நன்மையான காரியத்தை இந்த நாளில் நீங்கள் செய்ய போகிறீங்க. எந்த மனிதனுக்கு நன்மை செய்து நீங்கள் பாடு அனுபவித்து கொண்டு இருக்கீங்களோ, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியமெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு நேரத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அதனால் இந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம். கர்த்தர் நன்மையானதை உங்களுடைய வாழ்க்கையில் முடிய பண்ணும்படியாக இந்த தீமையானதை உங்களுக்கு அனுபவித்தார். இந்த நாளில் அனுமதித்த காரியங்கள் அனைத்தும் முடிந்து நன்மையானதை பெற்றுக்கொள்கிற நேரத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. கலங்காதீங்க, நீங்கள் அதிசயங்களை காண்பீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலே தகப்பனே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அனுபவித்த தீங்குக்கு பதிலாக, வேதனைகளுக்கு பதிலாக நன்மையான காரியத்தை நீர் முடிய பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை செய்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் நன்மையாய் முடிய பண்ணி இவர்களை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் உணர்த்திருந்து செயல்படுத்தப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.